எங்களோட தயவுல உருவான உங்களுக்கே எங்களை எதிர்க்கிறதுக்கு இவ்வளோ தில்லு இருக்கும்போது, நாங்க உங்கள சும்மா விட்டுருவோமா? உங்கள நாங்க எப்படி எதிர்க்கிறோம் பாருங்க. இப்படிதாங்க இந்தியா வங்கதேசத்துக்கு எதிரா ஒரு பெரிய மாஸ்டர் பிளான போட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் HAL நிறுவனத்துக்கு கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்னன்னா, எங்களுக்கு 12 சுகாய் 30 MK போர் விமானங்கள் வேணும் அப்படின்னு இந்த ஒரு ஒப்பந்தத்த போட்டிருக்காங்க. அதனால கூடிய சீக்கிரத்துல நம்ம இந்திய விமானப்படையில 12 சுகாய் போர் விமானங்கள் இணையப் போகுது. இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஒரு சில பேர் கேட்கலாம். இப்ப இதுக்கும் வங்கதேசத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? நம்மளோட விமானப்படையில சுகாய் போர் விமானங்கள இணைக்க போறோம். இதனால வங்கதேசத்துக்கு என்ன ஆபத்து? அப்படின்னு தானே கேட்குறீங்க. இவ்வளவு நாளு நம்ம இந்தியா ஏதாவது போர் விமானம் வாங்கினாலோ, நம்ம ஏதாவது டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினாலோ, அது மூலமா சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் அச்சுறுத்தலா வந்திருக்கும். ஏன்னா நம்ம இந்தியாவோட எதிரி நாடுகளா சைனா, பாகிஸ்தான் இந்த 2 நாடுகள் தான் இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த லிஸ்ட்ல வங்கதேசமும் இணைஞ்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வங்கதேசம் இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது பண்ண முடியாதான்னு நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தான் நம்ம சுகாய் போர் விமானங்கள் வாங்கியிருக்கிறது வங்கதேசத்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா வந்திருக்க போகுது. ஏன்னா வங்கதேசம் தான் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்குமான பிரச்சனைய எல்லையில இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப வங்கதேசம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, துருக்கி கிட்ட இருந்து TB2 ட்ரோன்ஸ் 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 12 ட்ரோன்ஸ் வாங்கியிருக்காங்க. இதை சொன்ன உடனே ஒரு சில பேர் கேட்கலாம், ஏப்பா அவங்க நாட்டுக்கு தேவைப்பட்டிருக்கோம், அவங்க வாங்கியிருப்பாங்க, இதுக்கு எதுக்கு இந்தியா கவலைப்படணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இவங்க சாதாரண சர்வைலன்ஸ் ட்ரோன்ஸை வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையுமே இல்லை, இதை இந்தியா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்மடு ட்ரோன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரோன்ஸோட கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னா, இது 150 கிலோ எடை கொண்ட பேலோட ஈஸியாக தூக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ட்ரோனுக்கு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் 300 கிலோமீட்டர் இந்த ட்ரோனோட ரேஞ்சாக இருக்கு. இப்பேற்பட்ட ட்ரோன்ஸை வங்கதேசம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 6 ட்ரோன்ஸை இந்திய வங்கதேச எல்லை பகுதியில் நிறுத்தி வச்சிருக்காங்க. இதை நிறுத்தி வச்சுட்டு அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஒரு சில சேஃப்டி பர்பஸ்க்காண்டி தான் இந்த ட்ரோன்ஸை நிறுத்தி வச்சிருக்கோம். ஏன்னா எங்கள் நாட்டிலே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, அதனால தான் இந்த ட்ரோன்ஸை நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு இது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரோன்ஸு அங்கேயே நின்றுருந்தா பரவாயில்ல, இப்போ வங்கதேசம் நிறுத்தி வச்ச ட்ரோன்ஸு என்ன தெரியுமா பண்ணியிருக்கு, திரிபுரா, மிசோரம் இது போன்ற பகுதிகளில் எல்லையை கடந்து வந்திருக்கு. இதுதான் நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்திருச்சு. ஏன்பா வளர்த்த கெடா மாறல பையன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இன்னைக்கு எங்களையே அட்டாக் பண்ணுற அளவுக்கு வந்துட்டீங்களா, உங்களோட வாழை எப்படி ஒட்ட நறுக்குறோன்னு பாருங்கன்னு. இப்போ இதனால தான் நம்ம சுகாய் 30 போர் விமானங்களை வாங்கியிருக்கோம் அப்படின்னு இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. இப்போ நம்ம சுகாய் 30 போர் விமானங்களை வச்சு ஈஸியாக பாகிஸ்தானோட ட்ரோனை எப்படி அழிக்கிறோமோ அதே மாதிரி ஈஸியாக ஷாட் டவுன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதனால தான் நம்ம இந்திய விமானப்படையில் சுகாய் 30 போர் விமானங்கள் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு இது மாதிரி 12 போர் விமானங்களை வாங்க போகிறாங்க அப்படின்ற செய்தி இப்போ வந்துக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் மட்டும்தான் எங்களை எதிர்ப்பீங்களா, நாங்களும் உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் அப்படின்னு வங்கதேசத்துக்கு எதிராக இந்தியா இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிளானை போட்டிருக்காங்க. இப்ப இந்த நிலைமையெல்லாம் பார்க்கும்போது 6 மாசத்துல இந்திய வங்கதேச உறவுகள் அப்படின்றது எவ்வளோ மோசமா இருக்குன்னு பாருங்க. ஏன்னா ஷேக் ஹசீனா பிரதமரா இருந்த வரைக்கும் இந்தியாவும் வங்கதேசமும் தாயும் பிள்ளையுமா பழகிட்டு இருந்தோங்க. ஏன்னா வங்கதேச பிரதமரா ஷேக் ஹசீனா இருந்தப்ப அவங்க சீனாவை முழுக்க முழுக்க புறக்கணிச்சுட்டு நம்ம இந்தியாவை தான் பெரிய நாடா பார்த்தாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா இப்ப நிலைமை அப்படின்றது அப்படியே மாறிடுச்சு. இப்போ உள்ள யுனெஸ் அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட நம்ம இந்தியாவை எதிர்த்தே தீரணும், இந்தியாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நாளுக்கு நாள் இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கைகளை எடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே நிலைமை இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மோசமா போயிடும். இந்திய வங்கதேச உறவுகள் அப்படின்றது இன்னைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கும், அதே மாதிரி மோசமான உறவுல கொண்டு போய் விட்டுரும். ஸோ இப்போ இந்த விஷயத்துல வங்கதேசம் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, மற்ற நாடுகள் கிட்ட இருந்து ட்ரோன் வாங்காம துருக்கி கிட்ட இருந்து ட்ரோன் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இவ்வளவு நாள் துருக்கி பாகிஸ்தானுக்கு ட்ரோனை கொடுத்து நீங்க இந்தியாவை எதிர்ப்பீங்கன்னு நம்பி நம்பி ஏமாந்து போனதான் மிச்சம். ஏன்னா பாகிஸ்தானால துருக்கி ட்ரோன்ஸை வச்சு ஒரு ஆணியையும் பிடுங்க முடியல. இப்போ அதுக்கடுத்து வங்கதேசம் துருக்கி கிட்ட இருந்து
இந்த மாதிரி ட்ரோன்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க என்னதான் ட்ரோன்ஸை வாங்கி அதை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தணும்னு நினச்சா கூட அவங்கனால ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி தான் மாலத்தீவு வந்து துருக்கி கிட்ட இருந்து ட்ரோன்ஸ் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்களுக்கு இந்தியா தான் முக்கியம், இந்தியா இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாங்க. இதே மாதிரி கூடிய சீக்கிரத்தில் வங்கதேசமும் அவங்க பண்ண தப்பை உணர்ந்து இந்தியா கிட்ட வந்து கெஞ்சுவாங்க அப்படின்ற விஷயம் தாங்க நமக்கு வந்து தோணுது. அந்த காலம் ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப பக்கத்தில் தான் வந்திருக்கு. ஏன்னா வங்கதேசத்தோட பொருளாதாரம் அப்படின்றது நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக வந்து போய்கிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு பாகிஸ்தான் என்ன நிலைமையில வந்து இருக்கோ அதே நிலைமைக்கு வங்கதேசம் வந்து வந்துடும். அன்னைக்கு வங்கதேசத்துக்கு இந்தியானா யாரு, இந்தியா தான் நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் வங்கதேசத்துக்கு வந்து புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.